ஸோ ஹலோ அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி என்ன ப்ராடக்ட்டோட ரிவ்யூ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா டர்ம்டாக்கோட 4% நியாசினமைட் சன்ஸ்க்ரீன் தான். ஸோ இது வந்து சன் ப்ரொடெக்ஷனை தருது. ஸோ அதுவும் தவிர்த்து எக்ஸ்ட்ரா எஃபெக்டாக இது வந்து என்ன தருது அப்படின்னா இவங்க வந்து என்ன ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4% நியாசினமைட் ஆட் பண்ணியிருக்காங்க, விச் ரியலி ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் யுவர் ஸ்பாட்ஸ் அண்ட் ஜஸ்ட் சிம்பிளி கிவ் கொஞ்சம் லைட்டாக கலர் ஆவீங்க. ஸோ 4% நியாசினமைடுக்கே நம்ம ஜிகு ஜிகுன்னு ஆயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பிகாஸ் 4% இஸ் a very little amount when compared to other active ingredient. ஸோ நியாசினமைட் இஸ் a very good for your skin. ஸோ மித்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் மாதிரி நீங்கள் நியாசினமைட் வந்து சந்தேகப்படவே வேணாம். இட்ஸ் ரியலி வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி டூ. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இதில் வந்து நிறைய ஸ்கின் ஃப்ரெண்ட்லி இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் ஜிங்க் ஆக்சைட். ஸோ மெனி ஸ்கின் ஃப்ரெண்ட்லி இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது. பட் இதில் வந்து ஒன்றே ஒன்று ஒமிட்டபிளாக இருக்குது. என்ன அப்படின்னா பர்ஃப்யூம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் இதோட ஸ்மெல் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஐ டோன்ட் நோ வை. அண்ட் இந்தியனோட சன் டெம்பரேச்சருக்கு நம்ம வந்து SPF 40 அபோவ் தான் வாங்கணும். ஸோ அதை மட்டும் கன்சர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ 30 or 20 or 10 அந்த மாதிரி எதுக்குமே போகாதீங்க. தட்ஸ் லிட்ரலி மேட் ஃபார் தட் யூரோப் கண்ட்ரீஸ்க்கு தட் இஸ் வெரி குட். பட் இந்தியன் ஏஷியனுக்கு ஓகே we are going that 40 above. Okay, so PA++ it just gives you broadband spectrum protection. இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 425 rupees for 50 grams. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா லாவெண்டர் பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ பர்பிள் கலரில் இருக்கிறனால நீங்கள் வந்து ரொம்ப பயந்துடாதீங்க. பிகாஸ் ரொம்ப மூஞ்சில் வந்து பிளாக்காக நம்ம தெரியுமோ, பர்பிளை போய் மூஞ்சில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இட்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸில் போட்ட உடனே இது வந்து ஜஸ்ட் லைக் நார்மல் சன்ஸ்க்ரீன்லாம் போட்டால் எப்படி அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிடும். ஜஸ்ட் லைக் ரொம்ப உங்களுக்கு எதுவுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது, நார்மல் சன்ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி குட், அதுவும் நான் சொல்லியே ஆகணும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து நான் பர்பிளில் வாங்கினேன். ஸோ எனக்கு மித்த சைட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல, நீங்கள் வந்து வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பர்பிளில் தே ஆர் ப்ரொவைடிங் திஸ். எனக்கு வந்து என்ன அப்படின்னா மேபி தட் என்ன சொல்கிறது, அந்த ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தால் மேபி நல்லாயிருக்கும். பிகாஸ் எனக்கு கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், எனக்கு அதுக்காக இது ரொம்ப கலர் கொடுக்குது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் குட், டீசென்ட். ஸோ அதோட கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், இதோட அப்சர்விங் பவராக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப கேக்கியாக ஆக்கலை. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நானே ஆயிலி ஸ்கின்னா. ஸோ இது போட்டால் கொஞ்சம் ஆயிலியாக வலுவலுன்னு ஸ்கின் இருந்த மாதிரி இருக்குது. பட் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து ஸ்கின்னிலேருந்து உறிஞ்சு வரல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பிகாஸ் நம்ம சன்ஸ்க்ரீன்னாலே ஜஸ்ட் லைக் 2 finger ரூல் யூஸ் பண்ணலாம். நான் 2 finger ரூல் கூட யூஸ் பண்ண மாட்டேங்க, நான் 1 finger ரூல் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கே எனக்கு வந்துட்டு உறிஞ்சு வரும். ஜஸ்ட் லைக் ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகாமல் ஒரு மாதிரி உறிஞ்சு நிற்கும். ஸோ அப்படி இது வந்து எனக்கு வரல. பட் இன்ஸ்டன்ட் ஆஃப் தட் இட் ஜஸ்ட் கிவிங் தட் ஒரு மாதிரி ஆயிலியான லுக் கொடுக்குது. மேபி இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் ட்ரை ஸ்கின் பீப்புள். நீங்கள் இதை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாம் ஹானஸ்ட். பட் வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புள் இட்ஸ் ஜஸ்ட் லிட்டில் பிட் டவுட். அண்ட் எதாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் லைக் ஒரு பேட்ச் டெஸ்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ பேட்ச் டெஸ்ட் இன் த சென்ஸ் உங்கள் கழுத்துக்கு கீழே ஜஸ்ட் லைக் குட்டி அமௌண்ட்டாக அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து செட் ஆகுதா ஆகலையா. பிகாஸ் ஒருத்தருக்கு செட் ஆகும். இன்மை மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் கமெண்டிங் இஸ் லைக், மேம் இது எனக்கு செட் ஆகலை, மேம் இது எனக்கு செட் ஆகுது, உங்களுக்கான எப்படி செட் ஆச்சு, உங்களுக்கு எப்படி செட் ஆகலை, அந்த மாதிரி நிறையா. ஸோ இட்ஸ் வேரி, த ப்ராடக்ட்ஸ் ஆர் வேரி, த ப்ராடக்ட் ரியாக்ஷன்ஸ் இஸ் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ எனக்கு ஒவ்வொரு மாதிரி ஸ்கின் டோன் இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்கள் மாதிரி ஸ்கின் டைப் இருக்கும். ஸோ என்னோட ஸ்கின் டைப்புக்கு இது யூஸ் ஆச்சு. ஸோ உங்களுக்கு இது யூஸ் ஆகுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் வந்து அவசியம். ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். மித்தபடி ஒரு இந்தியன் ப்ராடக்ட் பக்கா சூப்பராக இருக்குது அப்படின்னா நான் இதை வந்து சொல்லுவேன். பட் இது வந்து டாப் நாச்சான சன்ஸ்க்ரீன் அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆக்னேவை ட்ரிகர் பண்ணாத ரொம்பவே ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான நிறையா சன்ஸ்க்ரீன் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் வந்து வார்த் இட். ஸோ அதுதான் நான் வந்து இந்த ரிவ்யூவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதுக்கு நான் ரேட்டிங் வந்து எவ்வளோ கொடுப்பேன், 10க்கு 7.8 கொடுப்பேன். அண்ட் இதோட ஷார்ட்டஸ்டான உங்களுக்கு ரிவ்யூவும் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. put a lot of shots about the short review. அண்ட் ஒரு மாதிரியான லென்த்தான ரிவ்யூஸ் பார்க்கணுன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.